அர்ஜுனா நேயர்களுக்கு வணக்கம். நாம ஏற்கனவே நேற்று அந்த பதிவு பார்த்திருந்தோம். நாங்குநேரி, மானாமதுரை பகுதிகளில் தொடர்ந்து ஒரு ரவுடி கும்பல் ஊருக்குள்ள புந்து கண்ணு மண்ணு தெரியாம பாக்குறவங்களெல்லாம் வெட்டுறாங்க. பொதுமக்கள் பயங்கர அச்சத்திலையும் பீதியிலையும் இருக்கிறாங்க அப்படின்ற தகவலை நம்ம நேற்று நம்மளோட பதிவுல பார்த்தோம். அதுக்கடுத்து காங்கிரஸோட மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் அங்க திமுக எம்எல்ஏவா இருக்கிறவங்களும் அங்க போயிருக்கிறாங்க. ஆனா பொதுமக்கள் அவங்கள அந்த ஊருக்குள்ளேயே விடாம ஊர் எல்லையிலே மறிச்சு அங்கேயே நிறுத்தி, எதுக்கு இங்க எங்க ஊருக்குள்ள வரீங்க, இங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, உள்ள புது கண்டபடிக்கு வெட்டி போட்டுட்டு போறாங்க, நீங்க யாருமே கேள்வி கேட்கறது கிடையாது, எதுக்கு இங்க வரீங்க, இங்க கஞ்சாவும் போதையும் கரை பண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு இதை நிறுத்த முடியல, ஆனா நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்கறீங்க, இது வரைக்கும் தப்பு செஞ்சவனை இன்னும் கைது செய்யல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எதுக்காக நீங்க இன்னைக்கு வரீங்கன்னு சொல்லி செல்வ பெருந்தகை அவர்களையும் அங்க நாங்குநேரி எம்எல்ஏ திமுக எம்எல்ஏவையும் மறுச்சிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு பரபரப்பா இது பேசப்பட்டு இருக்கு. போலீஸும் பெருமளவுல அங்க குமிக்கப்பட்டிருக்கு. அப்போ பொதுமக்களோட வேதனை என்னன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏன் நாங்க பாட்டுக்கு உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தோம், நீங்க என்ன கொடுமைப்படுத்தினாலும் டார்ச்சர் படுத்துறாலும் இந்த டாஸ்மாக் அதிகப்படுத்துறீங்க, கஞ்சா கரப்பண்டு ஓடுது, எங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க அன்னாடம் பொழைச்சுக்கிட்டு இருக்கிற பொதுமக்களை சாதாரணமா அவங்க வீட்டு வாசலை விட்டு வெளியில வர முடியாத அளவுக்கு வீடு பூந்து வெட்டுறது, ரோட்ல போறவங்களெல்லாம் வெட்டுறது, கண்ணில் தெரியறவங்களா வெட்டுறது அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்து 3 இடங்கள்ல நடக்குது அப்படின்னா, அப்போ பொதுமக்களுக்கு வாழ்றதுக்கே உயிர் வாழ்றதுக்கே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துற சூழ்நிலை நீங்க உண்டாக்குனீங்கன்னா இதை விட ஒரு கேவலமான ஆட்சியை நம்ம பார்க்க முடியுமா? அப்போ செல்வ பெருந்தகை அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரஸ் மீட் அதுக்கு அடுத்து போடுறாரு. அதுல என்ன சொல்றாரு, இங்க இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியாதது மத்திய அரசோட குற்றம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு போறாரு. அப்போ நாங்க கேட்கிறோம், இந்த செல்வ பெருந்தகை அவர்களோ திருமாவளவன் அவர்களோ உங்களுக்காக நம்பி இருக்கிற பட்டியலின மக்களுக்கு, தன்னை சார்ந்த பட்டியலின மக்களுக்குன்னு குரல் கூட எழுப்ப முடியாத நீங்க குரலற்றவர்களின் குரலா இருப்பேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இதை விட அப்பட்டமான ஒரு கேவலமான அந்த மக்களுக்கு செய்ய வேண்டியது இழுக்கு வேற எதுவுமே கிடையாது. நீங்க அப்பட்டமா அந்த மக்களை ஏமாத்துறீங்க, அது நல்லாவே தெரியுது. அங்க இருக்கிற பொதுமக்கள் உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க. ஏங்க, இந்த தப்பு செஞ்சவன் பேர் சுபாஷ். இந்த குற்றத்துல இந்த ஒரு 9 பேர் சேர்ந்தவங்க வெட்டிட்டு போனாங்க பாருங்க. அதுல ஒரு முக்கிய குற்றவாளியா இருக்கிற சுபாஷ் அப்படிங்கிற ஒரு பையன். அந்த சுபாஷ்ங்கிறவன் பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்குநேரியில ஒரு பள்ளி மாணவனை வீடு புந்து வெட்டினாங்க பாருங்க. நம்ம தமிழகமே ஸ்தம்பிச்சு நின்னுச்சு. அப்பையும் கூட அப்படியே கண்டு காணாம எல்லாரும் போச்சு இந்த தமிழக அரசு. அந்த பையனை வெட்டினக்கு எதிரையும் இந்த பையன் குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க. இப்பயும் அவன் இன்வால்வ் ஆயிருக்கான். அந்த சுபாஷோட பெரியப்பா, அதாவது அந்த ஏரியாவோட திமுக நாங்குநேரியோட ஒன்றிய செயலாளர், அவரோட அண்ணன் பையன் தான் இந்த சுபாஷ் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதா அப்படின்ற கேள்வியை ஊர் மக்களே எழுப்புறாங்க. அப்போ தப்பு செய்யற எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு திமுக காரன் இருக்கான், ஒரு திமுக நிர்வாகி இருக்கிறான் அப்படிங்கிறத நாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். அதே இந்த திருமாவளவன் பாருங்க, நான் இதே பிரச்சனை எல்லாம் நாங்குநேரியிலும் மானாமதுரையிலும் நடந்ததுனால நான் பேசாம இருக்கேன். இதே ஈரான்லயோ ஈராக்லயோ மட்டும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும், நான் உக்கிரமா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கும் ஈராக்குக்கும் பொங்குற திருமாவளவன் அவர்கள், சென்னையை ஸ்தம்பிக்க வச்ச திருமாவளவன் அவர்கள் நாங்குநேரியிலையும் மானாமதுரையிலையும் நம்ம மக்களை துரத்தி வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் நைட் ஆனா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. ஆனா அந்த மக்களுக்காகலாம் குரல் எழுப்பவே மாட்டாங்க. ஏன்னா இங்க ஆட்சியில இருக்கிறது திமுக. அவங்க கூட்டணியில இருக்கிறவன் குத்துனா கூட செத்தா கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பயங்கர ஜால்ரா அடிக்கிறதுல மட்டும்தான் இருக்கிறீங்க. நீங்க பெட்டி வாங்கிக்கிறதுல ரெடியா இருக்கீங்களா ஒழிஞ்சு இவங்களுக்கு பின்னாடி நிக்கிற மக்கள் யோசிக்கணும். இவங்க நமக்காக குரலை கூட எழுப்ப மாட்டாங்க. இவங்களுக்கு நம்ம வாக்களிக்கணுமா, இவங்கள நம்மளோட தலைவர்களா ஏத்துக்கணுமா, இவங்கள நம்ம மக்கள் பிரதிநிதியா அனுப்பணுமாங்கிறத மக்கள் தான் முடிவு செய்யணும். திமுக எப்படி பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உங்க சமூக நீதியா முதல்வர் அவர்களேன்னு நாங்குநேரி மக்கள் கேட்கிற குரல் முதல்வர் காதுல விழுகுதா என்ன அப்படின்றதே தெரியல. தொடர்ந்து அர்ஜுனாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.